வணக்கம். இந்த டிஜிட்டல் உலகத்துல நல்லவர்கள் எவ்வளவு அப்டேட்டா இருக்காங்களோ அதே அளவுக்கு இன்னும் சொல்ல போனா அவங்கள விட பல மடங்கு கிரிமினல்ஸ் அப்டேட்டா இருக்காங்க. இன்னொரு விஷயம், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கிரிமினல்ஸ் யாரும் எங்கேயும் யாரையும் தேடி போய் கிரைம செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க இருந்த இடத்துல இருந்தே என்ன வேணாலும் பண்ணலாம். அது மாதிரியான ஒரு கிரைம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ, யாருங்க? நான் மும்பை சைபர் கிரைம்ல இருந்து பேசுறேன். உங்க ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி ஒரு கொரியர் அனுப்பியிருக்காங்க. அதை சைனா பார்டர்ல இருந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. அதில் நிறைய போதைப் பொருள் இருக்கு. இது எல்லாமே உங்க பேரை யூஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க ஆதார் யூஸ் பண்ணி நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி சட்டவிரோதமா நிறைய பண மோசடி நடந்திருக்கு. இது சம்பந்தமா உங்களை என்கொயரி பண்ணணும். ஸோ உங்களோட வாட்ஸ்அப்புக்கு எஃப்ஐஆர் காப்பி, மற்ற எல்லா டீடைல்ஸும் அனுப்புறேன். உடனே அந்த அன்னோன் பர்சன் எஃப்ஐஆர் காப்பி, ஒரு குற்றவாளியோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல உள்ளது போல எல்லா டீடைல்ஸும் அனுப்புகிறான். ஓகே சார், இப்போ நீங்க எங்களோட மானிட்டரிங்ல இருக்கீங்க. நீங்க கோஆபரேட் பண்ணலன்னா உங்களையும் இந்த மாதிரி பண்ணிடுவோம். இல்ல, நான் கோஆபரேட் பண்றேன் சார். சார், இப்போ உங்களுக்கு எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்கு? அது எவ்வளவு பணம் இருக்கு? சார், என்கிட்ட 2 பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கு. அதுல 1,50,000 ரூபாய் இருக்கு சார். ஓகே சார், நீங்க இந்த ஃப்ராட்ல ஈடுபடல அப்படின்னா நான் ஒரு கால் கனெக்ட் பண்றேன். நீங்க தப்பு பண்ணலன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், ஸ்கைப்ல வாங்க சார். நாங்க உங்க வீடியோ கால் என்கொயரி பண்ணோம். அவங்க ஸ்கைப் ஐடியில அந்த மனிதனுக்கு கால் கனெக்ட் பண்றாங்க. அந்த மனிதரும் ஸ்கைப்ல கனெக்ட் ஆகிட்டாங்க. அந்த அன்னோன் பர்சன் ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி ஒரு ஆபீஸ் ரூம் செட்டப்ல யூனிஃபார்ம் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். இத பார்த்த அந்த மனிதனும் உண்மையான போலீஸ் ஆபீசர் என்று நினைத்தார். சார், நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது சார். இது ஃப்ராடு. என்ன ஏமாத்துறாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க சார், நான் உடனே பண்றேன். நான் சொல்ற அக்கௌண்ட்க்கு உங்க பேலன்ஸ் பணத்தை அனுப்புங்க. அது ஆர்பிஐயோட அக்கௌண்ட். உங்க அக்கௌண்ட்ல ஏதாவது மணி லாண்டரிங் நடந்திருந்தா அது ஆர்பிஐ ரெகக்னைஸ் சாஃப்ட்வேர் மூலமா உங்க அமௌண்ட் 1 ஹவர்ல ரெகக்னைஸ் ஆகி உங்க அக்கௌண்ட்ல எதுவும் இல்லீகல் நடக்கல அப்படின்னு தெரிஞ்சிடும். நீங்க பயப்பட வேண்டாம். சில பேர் பயந்து போய் பணத்தை அனுப்புகின்றனர். 1 ஹவருக்கு அவர்கள் ஐ எம் ரிப்போர்ட்டிங் என்று அப்டேட் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போதான் எவ்வளவு பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது, அதுல எவ்வளவு பதுக்க முடியும், அந்த பணத்தை வித்ட்ரால் பண்ண முடியும் என்பதற்காக 12 ஹவர்ஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறார்கள். இதை பற்றி யாரிடமும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. 12 ஹவர்ஸ் ரிப்போர்ட்டிங் என்று சொல்வார்கள். கடைசியில் அந்த மனிதர் 12 ஹவர்ஸ்க்கு பிறகு அவர்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார்கள். இதை போன்று சிலரிடம் ஒரே டிரான்சாக்ஷனில் அவர்கள் பயத்தை பொறுத்து 75 லட்சம் முதல் 1,20 லட்சம் வரை ஏமாற்றி மோசடி பண்ணுகின்றனர். சிலர் பயந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகின்றனர். நிறைய பேர் சின்ன அமௌண்ட் தானே என்று அப்படியே விட்டு விடுகின்றனர். சோ இதே போன்றதொரு பாதிப்பு உங்களுக்கு நேர்ந்தால் தாமதிக்காமல் உடனடியாக அருகில் இருக்கும் காவல் நிலையத்தை அணுகவும். ஏன்னா உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்பதான் இது மாதிரியான கிரைம் நடக்கிறத நாம தடுக்க முடியும். நன்றி.